ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் போக போகுதுங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்க்கெட்டில் ஒரு 5 சீக்ரெட்டான விஷயம் இருக்குது, சரிங்களா? நீங்கள் பிகினராக வரும்போது இது உங்களுக்கு தெரியாது. அப்போ முதல்ல மார்க்கெட் மேலே போக போகுதா கீழே போக போகுதாங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்த முடியும், சரிங்களா? அது என்னங்கிறது தான் ஷோ பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நேராக வந்துட்டு கூகுள் குரோம்லே, சரிங்களா, குளோபல் மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். இது ஃபர்ஸ்ட், சரிங்களா? இல்லை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும், சரிங்களா? இதில் யூரோப்பியன் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் இதுதான் பேஸ். ஸோ இந்த மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும், சரிங்களா? ஸோ மார்னிங்கே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ரொம்ப பியரிஷாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதில் எஸ்பெஷலி, சரிங்களா, நீங்கள் எல்லாம் பார்த்தாலுமே இதை கட்டாயமாக பார்க்கணும். கிஃப்ட் நெஃப்டி அப்படின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? இதனுடைய சார்ட் எடுத்து, சிங்கப்பூர் நெஃப்டி இதனுடைய சார்ட் எடுத்து தனியாக செக் பண்ணணும், சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது நெகட்டிவாக தான் இருக்குது, சரிங்களா? பட் இந்த சார்ட்டை பாருங்கள், இது ஸ்லைட்லி அப் ட்ரெண்டாக ட்ராவல் ஆகிட்ருக்கும், சரிங்களா? அதனால் நம்ம மார்க்கெட்டும், சரிங்களா, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும். இதனுடைய சார்ட்டை நீங்கள் செக் பண்ணாலே போதும், சரிங்களா? என்ன பாருங்கள், கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, அதனால தான் அங்கே க்ரீனில் காட்டுது. பட் எப்படி இருக்குது பாருங்கள், ரெண்டு சார்ட்டுமே ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இதை வச்சு நீங்கள் மார்க்கெட் எப்படி போக போகுது, ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, டைரெக்டாக என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க, சரிங்களா? இதில் வந்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் டேட்டா இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இருக்கும். இந்த இடத்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு 9:08 9:10க்கு இந்த இடத்த வந்து செக் பண்ணுங்கள். எத்தனை கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது, சரிங்களா, எத்தனை கம்பெனி டிக்ளைனில் இருக்குது. இதை வச்சு நீங்கள் மார்க்கெட்டை எப்படி ஓப்பன் ஆக போகுதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி 48 கம்பெனி பாசிட்டிவ் அப்படின்னா மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு, சரிங்களா? நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மூணாவது முக்கியமான விஷயம், நீங்கள் இதில் வந்துட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைசிஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இண்டிகேட்டர் ஷோ பண்ணும். அதாவது நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை வச்சு தான் ட்ரேட் பண்ணுவீங்க. இதில் மல்டி லெவல், அதாவது பிளண்டியாக இருக்கும், சரிங்களா? அதனால் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும் நிறையா இண்டிகேட்டர், பேரிஷா, புல்லிஷா, நியூட்ரலாங்கிறத இங்கே ஷோ பண்ணும், சரிங்களா? இதை வச்சும் நீங்கள் மார்க்கெட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, எஃப்ஐஏ, டிஏஏ இவங்களுடைய டேட்டா ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஷேர் மார்க்கெட்டே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதத்தில் தான் ரன் ஆகும். ஒன்று எக்கனாமிக்கல் ஃபேக்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட லாபமோ நஷ்டமோ, மூணாவது பையர் செல்லர். இந்த பையர் செல்லர் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதில் பர்டிகுலராக ஒரு ஏரியா இல்லை, மொத்தமாக, அதாவது டொமஸ்டிக், அதாவது இந்தியாவுக்குள்ளே இருந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு, சரிங்களா? இல்லை வெளிநாட்டிலேருந்து ஃபாரின்லேருந்து பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இது நெகட்டிவில் இருக்கா பாசிட்டிவில் இருக்கா. அப்போ அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நிறையா செல் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே சரிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டேட்டா நீங்கள் கட்டாயமாக செக் பண்ணணும், சரிங்களா? கடைசியாக 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நெஃப்டியோட டெக்னிக்கல் அனலைசிஸ். அதாவது நீங்கள் எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலுமே கடைசி எண்டில் நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், சரிங்களா? நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி. கிஃப்ட் நெஃப்டி, குளோபல் மார்க்கெட், எஃப்ஏடிஏ இது நம்மளுடைய விஷயம், சரிங்களா? நம்ம வீடு சொந்தம். ஸோ அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இங்கே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், சரிங்களா? அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா பை, டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா செல், சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட், அதாவது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டோட லைன் வரைவீங்க. அதில் ரெசிஸ்டன்ட் பக்கமோ சப்போர்ட் பக்கமோ இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். இந்த 5 விஷயத்தையும் மொத்தமாக பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.